ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு ஜஸ்ட் ஒரு 150 கிராம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு 150 கிராம் இருக்குது. இந்த நெத்திலி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த நெத்திலி பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் நல்ல ஒரு உள்ளங்கை நீளம். இப்படி வாழை இங்கே வச்சோம் அப்படின்னா ஃபுல்லாக இங்கே வரைக்கும் வருது. இவ்வளோ நீளம் இருக்குது. இல்லை இப்படி வச்சிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்குது. நல்ல பெரிய பெரிய குண்டு குண்டு நெத்திலி. இதில் நான் இன்றைக்கு முள்ளை எடுத்துட்டு ஒரு கிறிஸ்பாக ஒரு ஃப்ரை பண்ணி காமிக்க போகிறேன். அதாவது முள்ளை எடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ஈஸி இல்லையா? அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிறிஸ்பி ஃப்ரை பண்ண போகிறோம். முள்ளை எடுக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்படியே கழட்டி எடுக்கணும், வால்லேருந்து எடுக்கணும். நமக்கு வால் வச்சுக்கணும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், கையை விட்டு இப்படி ரெண்டாக இப்படி கீறினாலே வந்துடும். இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, கத்திலாம் எதுவுமே தேவையில்லை. இந்த இருக்குல்ல, இந்த முள்ளை இப்படியே ஈஸியாக ஜென்டலாக ரிமூவ் பண்ணிடலாம். இந்த வால் வரைக்கும் கொண்டு வந்த பிறகு இதில் ஒடிச்சு எடுத்துருங்க, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நெத்திலி மீன் பெரிய நெத்திலாம், சின்ன நெத்திலினாலுமே ஈஸி தான். நமக்கு வேலை ஜாஸ்தி இருக்கும். இப்போ கட்லெட்லாம் பண்ணுறீங்கன்னா அப்படியே முள்ளை எடுக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. பெரிய நெத்திலாம் வாங்கினீங்கன்னா, நெத்திலி மீன்லாம் எல்லாருக்குமே, நம்ம அது சீ ஃபுட் அலர்ஜி இருக்கவங்க கூட நெத்திலி மீன்லாம் தாராளமாக சாப்பிடலாம். இந்த மாதிரி ஒடிச்சு எடுத்துக்க வேண்டியதான். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு சூப்பராக ஒரு கிறிஸ்பியாக ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். சூப்பராக ஒரு கிறிஸ்பி ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம எடுத்து வச்ச இந்த 1/4 கிலோ நெத்திலியையும் நம்ம முள்ளெல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம். இதெல்லாம் குட்டீஸ்க்கான ரெசிபீஸ் தான். அவங்களுக்கு நீங்கள் முள்ளெல்லாம் பார்த்து பார்த்து கொடுத்துருக்க வேண்டாம். பொரிக்கும் போதே நீங்கள் முள்ளெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸி. இப்போ நம்ம மசாலா போட்டுடலாம். 1/4 கிலோ தானே, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போதும். ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் மைதா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப வேணாம், நான் ஒரு 1/4 லெமன் தான் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் வரும், பிழிஞ்சு விட்டுக்கோங்க. தேவைப்பட்டா தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா இதையே அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் தண்ணி சேர்த்தேன். அப்போ தான் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வரும். இப்போ இதை மீனில் அப்ளை பண்ணிடலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க, புளிப்பு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மசாலா அப்ளை பண்ணுங்கள். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலாவை இதெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். மாவு போட்டிருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக கலண்டு வராது. அதே நேரத்தில் காரம் மைல்டாக இருக்கும். சொன்ன மாதிரி இது குட்டீஸ்க்கான ரெசிபி தான். பெரியவங்களும் தாராளமாக சாப்பிடலாம். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். பெரிய நெத்திலி கிடச்சா இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. அடுத்ததில் புரட்டும்போது இந்த மாதிரி புரட்டி போட்டுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு மசாலா தடவுறதுக்கு நல்லாயிருக்கும். மசாலா வீணாகவும் போகாமல் இருக்கும். இதே மாதிரி அடுத்த பக்கத்துலேயும் எல்லாத்துலேயும் புரட்டிக்கலாம். இப்போ நம்ம எல்லா மீன்லேயும் மசாலா போட்டு வச்சாச்சு. ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும், நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இருக்க மாவில் லைட்டாக ஒரு தடவை புரட்டிட்டு, கொஞ்சம் அதாவது முழுசாக வராது, ஏன்னா இது கொஞ்சம் தின்னாயிடும்ல உடச்சதுக்கு, அப்படி விரிச்சதுக்கப்புறம். அதனால கொஞ்சம் சில நேரம் உடஞ்சி போக தான் செய்யும், ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் உடஞ்சிடுச்சு. எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்க மாவை கொஞ்சம் அப்படியே மேலே போட்டு விட்டுலாம். இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையை நான் சும்மா அப்படியே சைடில் போட்டுடுறேன், சேர்ந்து பொரியட்டும். ஒரு பக்கம் பொரிஞ்சிச்சுங்க பார்த்தீங்களா? எடுக்கும் போதே அது அவ்வளோ சாஃப்ட் ஆகிடும். ஆக்சுவலி மொறுமொறுன்னு பொரிச்சிச்சுன்னா நமக்கு சத்தெல்லாம் போயிடும். அதனால ரொம்ப மொறுமொறுன்னு பொரிய விட்டாலும் சத்து போயிடும், அது ஒரு டேஸ்ட் இருக்கும். நான் ரொம்ப மொறுமொறுன்னுலாம் பொரிய விடலை. நடுவுக்குள்ள உள்ள பொரியட்டும், எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் நகட்டி வச்சுக்கலாம். நடுவில் உள்ளது பொரிஞ்சிச்சு, அதை எடுத்துடலாம். இது வரைக்கும் பொரிஞ்சிச்சு, எடுத்துடலாம். புரட்டி காமிக்கிறேன். எடுத்தீங்களா? நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக ஷேப் போட்டு வச்சுருந்தோம், ஆனால் அது எல்லாமே அப்படி இப்படியே மாறி போயிடுச்சு. ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
நடுவுக்குள்ள மட்டும் கரெக்டாக வச்சு 2 செட்டாக பொறுத்திருந்தா எனக்கு இந்த மாதிரி பிஞ்சு வராது. எனக்கு பொறுமை இல்லை, அதனால என்ன பண்ணேன், எல்லாத்தையும் வச்சுட்டேன். அதனால சைடில் எண்ணெய் இல்லாத இடத்துலலாம் ஒட்டி இருக்கு. அதனால ஒட்டிச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. இது எண்ணெய் இல்லாத இடத்துல எந்த மீனை வச்சாலும் ஒட்டதான் செய்யும். இது பொரிஞ்சு வரட்டும், நம்ம எடுத்துடலாம். இந்த கருவேப்பிலை எல்லாம் எடுத்துடலாம். இதை எடுத்துடலாம். கொஞ்சம் புரியட்டும். இது அடுப்புல இருக்கும்போதே, நான் சூடா இருக்கும்போதே கொஞ்சமா மிளகாத்தூளும் உப்பும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். குழந்தைங்களுக்குன்னா அதை போட வேண்டாம், அப்படியே கொடுத்துருங்க. எங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணுன்றதுனால நான் வந்து இதுல போட்டுறேன். இப்ப இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். நாங்க இன்னைக்கு சாம்பார் சாதத்தோட தான் இதை சாப்பிட போறோம். கண்டிப்பா இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லிடுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. சூப்பராக இருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காம சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.